வணக்கம் நண்பர்களே. இந்த சிறப்பு விளக்க பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம அன்றாட கடின உழைப்பை எப்படி ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டான உழைப்பா மாத்துறதுங்கிறத பத்தி தான். புதுசா எக்ஸல் கத்துக்கிறவங்களா நீங்க கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு நோட்புக்கையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். 3 மணி நேரம் ஆகிற ஒரு எக்ஸல் வேலைய வெறும் 20 நிமிஷத்துல முடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? சாதாரணமா வேலை செய்யறவங்களுக்கும் சூப்பரா வேலை செய்யறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த டூல்ஸ் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுதான். அந்த ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேனேஜர் ஸ்மார்ட் ஒர்க் ஃப்ளோ இதுதான். பிழை இல்லாத டேட்டா என்ட்ரி, டேட்டாவை உடனே தேடுறது, சேல்ஸ் ரிப்போர்ட்டை விஷுவலைஸ் பண்றது, டேட்டாவை சுருக்குறது, அப்புறம் ஸ்பீட் ஷார்ட்கட்ஸ். முதல் பகுதி ஃபாஸ்ட் அண்ட் எரர் ஃப்ரீ என்ட்ரி, அதாவது தப்புகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஆஃபீஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய தலைவலியே இந்த டேட்டா என்ட்ரி தான். இப்போ 1000 பேரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தனித்தனியா இருக்கு. அதை ஒன்னா சேர்க்கணும்னு வைங்க. ஒவ்வொரு வரியா டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. வரியில மட்டும் முழு பேரை டைப் பண்ணிட்டு அப்படியே கீபோர்ட்ல Ctrl+E பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த ஃபிளாஷ் ஃபில் ஒரு மேஜிக் மாதிரி பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு மீதி 1000 பேரையும் ஒரு செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா முடிச்சிடும். ஃபோன் நம்பரை பிரிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இந்த டேட்டா வேலிடேஷன் டிராப் டவுன் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். தேவையான செல்களை செலக்ட் பண்ணுங்க. டேட்டா மெனுல டேட்டா வேலிடேஷன் போங்க. அங்க லிஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இது எதுக்கு தெரியுமா? இப்போ சென்னைங்கிறத ஆளாளுக்கு ஒரு ஸ்பெல்லிங்ல டைப் பண்ணுவாங்க. அதை தடுத்து நாம கொடுக்குற ஆப்ஷனை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும்னு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ரிப்போர்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம இது பார்த்துக்கும். டேட்டா கிளீனை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். கஸ்டமர் பேரு 2-3 தடவை ரிப்பீட் ஆயிருந்தாலோ இல்ல கமா போட்டு குழப்பமா இருந்தாலோ நம்ம 6 நாளே காலி. ஆனா இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்புறம் டெக்ஸ்ட் காலம்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மணிக்கணக்கான வேலையை வெறும் 10 செகண்ட்ல முடிச்சிடலாம். ஆனா ஒண்ணு, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான எக்ஸல் யூசருக்கு அழகு. அடுத்த முக்கியமான ஃபார்முலாவுக்கு போறதுக்கு முன்னாடி முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இரண்டாவது பகுதி டேட்டாவை உடனே தேடி கண்டுபிடிக்கிறது. நம்ம தேடலை எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஐடி மட்டும் இருக்கு, அவங்க பேர் என்னன்னு உடனே தெரியணும். ஒவ்வொன்னா தேடிட்டு இருப்போமா? VLOOKUP ஃபார்முலா பழசுங்க. அதுல நம்பர் எண்ணி போடணும், வலது பக்கம் இருக்கிற டேட்டாவை மட்டும்தான் தேட முடியும்னு ஏகப்பட்ட தலைவலி. ஆனா இந்த நவீனமான XLOOKUP இருக்கே, ரொம்ப சிம்பிள். எந்த ஐடி அது எந்த காலம்ல இருக்கு, நமக்கு என்ன ரிசல்ட் வேணுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணா போதும். இது கண்டிப்பா வார வாரம் உங்க பல மணி நேரத்தை மிச்சப்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவது பகுதி விற்பனை பகுப்பாய்வு. சாதாரண நம்பர்ஸை எப்படி ஒரு கதையா மாத்தி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேனேஜரா ஆயிரக்கணக்கான டேட்டா இருக்கிற ஒரு ஷீட்ல யாரு சரியா பேமெண்ட் பண்ணல, யாரு சூப்பரா சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு உடனே கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். டேட்டாவை செலக்ட் பண்ணி ஹோம் மெனுல இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. குறைவான சேல்ஸ்க்கு ரெட் கலர், அதிகமான சேல்ஸ்க்கு கிரீன் கலர்னு செட் பண்ணிட்டா சாதாரண நம்பர்ஸை பார்க்கறத விட இப்படி கலர்ஃபுல்லா பார்க்கும்போதே மேனேஜர்ஸ்க்கு விஷயம் உடனே புரிஞ்சிடும். சட்டுன்னு முடிவெடுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவரை பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நான்காவது பகுதி டேட்டா சுருக்கம். பெரிய லெவல் மீட்டிங்ஸ்க்கு தேவையான இன்சைட்ஸ்களை எப்படி நொடியில எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 50,000 சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் உங்க முன்னாடி இருக்கு. எந்த ஊர்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு எப்படி உடனே தெரிஞ்சுக்குவீங்க? எந்த ஒரு கஷ்டமான ஃபார்முலாவும் இல்லாம பிவோட் டேபிள் மூலமா இதை ஒரு மேஜிக் மாதிரி பண்ணலாம். முழு டேட்டாவையும் செலக்ட் பண்ணுங்க. இன்சர்ட் மெனுல பிவோட் டேபிள் கிளிக் பண்ணுங்க. இப்போ ரைட் சைட்ல இருக்கிற பேனல்ல உங்களுக்கு தேவையானதை அப்படியே இழுத்து விட்டா போதும். சிட்டி பேரை ரோஸ்லயும் சேல்ஸ் அமௌண்ட்டை வேல்யூஸ்லயும் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க ரிப்போர்ட் ரெடி. பாத்தீங்களா? இந்த பிவட் டேபிள் மூலமா ஒவ்வொரு சிட்டியோட மொத்த சேல்ஸ், டாப் பெர்ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மாதாந்திர வருமானம்னு எல்லாத்தையும் மேனேஜர்ஸ் ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ணலாம். 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு கூட்டல் கழித்தல் பண்ற வேலையே இது வெறும் 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துரும். உண்மையிலே பிவட் டேபிள கத்துக்கிட்டா நீங்க ஆபீஸ்ல கிங் தாங்க. அடுத்ததா நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற ட்ரிக்ஸை பார்க்க போறோம். முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஐந்தாவது பகுதி ஸ்பீட் ஷார்ட்கட்ஸ். எக்ஸல்ல வேலை செய்யும்போது மவுஸை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
உண்மையான எக்ஸல் எக்ஸ்பர்ட்ஸ் பெரும்பாலும் மவுஸையே தொடமாட்டாங்க. இந்த ஷார்ட்கட்ஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய டேட்டாவுல ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு தாவி போக Ctrl+ ஆரோ யூஸ் பண்ணுங்க. டேட்டாவை ஃபில்டர் பண்ண Ctrl+Shift+L பிரஸ் பண்ணுங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒன்னு இருக்கு. ஒரு காலமா அப்படியே கூட்டணும்னா கீழே கர்சரை வச்சு Alt மற்றும் Alt+Equals அழுத்துங்க. உடனே ஆட்டோசம் வேலை செஞ்சு அதுவே நம்பர்ஸை கண்டுபிடிச்சு மொத்தத்தையும் கூட்டிடும். ஃபார்முலா டைப் பண்ண அவசியமே இல்ல. இறுதியா 2 ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். வியூ மெனுல ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பெரிய சேலரி ஷீட்டை ஸ்க்ரால் பண்ணும்போது ஹெட்டிங் மட்டும் மறையாம அப்படியே நிலை நிறுத்தலாம். எந்த காலம்ல என்ன இருக்குன்னு குழப்பமே வராது. அதே மாதிரி டேட்டாவை செலக்ட் பண்ணதும் கீழே ஒரு குட்டி ஐகான் வரும். அதான் குயிக் அனாலிசிஸ் டூல். அதை வச்சு சார்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல கொண்டு வந்துடலாம். இப்போ நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஃபைனலா நான் சொல்ல வர்றது இதுதான். சின்ன சின்ன திறன்கள் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். இந்த எக்ஸல் டூல்ஸை கத்துக்கிட்டா உங்க வேலைப்பளு குறையும், டென்ஷனே இருக்காது. தப்பில்லாத ரிப்போர்ட்ஸ் கொடுத்து உங்க மேனேஜரை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணலாம். உங்க கெரியரும் சூப்பரா வளரும். இதெல்லாம் ஒரே நாள்ல வந்துடாது, தொடர்ந்து பழகணும். இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மாசம் கழிச்சு உங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க உங்களை பார்த்து எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. அது நிஜமா நடக்கணும்னா தினமும் ஒரு எக்ஸல் ட்ரிக்கையாவது ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து பழகுங்க, வெற்றி நிச்சயம். இன்னொரு அட்டகாசமான விளக்கப்பதிவுல சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.